பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கிருபையால் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தின் முதல் பகுதியில் உள்ள கேள்வி விடைகள். வாங்க இப்போ கேள்வி விடைக்குள்ளாடி போகலாம். கொஸ்டின் நம்பர் 1, கொர்நேலியு எந்த பட்டாளத்தை சேர்ந்தவன்? கொர்நேலியு எந்த பட்டாளத்தை சேர்ந்தவன்? ஆன்சர் இத்தாலியா. இத்தாலியா. கொஸ்டின் நம்பர் 2, இத்தாலியா பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாக இருந்த மனுஷன் பெயர் என்ன? இத்தாலியா பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாக இருந்த மனுஷன் பெயர் என்ன? ஆன்சர் கொர்நேலியு. கொர்நேலியு. கொஸ்டின் நம்பர் 3, கொர்நேலியு எந்த பட்டணத்தை சார்ந்தவன்? கொர்நேலியு எந்த பட்டணத்தை சார்ந்தவன்? ஆன்சர் செசரியா. செசரியா. கொஸ்டின் நம்பர் 4, தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்த மனுஷன் யார்? தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்த மனுஷன் யார்? ஆன்சர் கொர்நேலியு. கொர்நேலியு. கொஸ்டின் நம்பர் 5, ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்த மனுஷன் யார்? ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்த மனுஷன் யார்? ஆன்சர் கொர்நேலியு. கொர்நேலியு. கொஸ்டின் நம்பர் 6, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்த மனுஷன் யார்? எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்த மனுஷன் யார்? ஆன்சர் கொர்நேலியு. கொர்நேலியு. கொஸ்டின் நம்பர் 7, எந்த மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் கொர்நேலியுவினிடத்தில் வந்து அவனை அழைத்தார்? எந்த மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் கொர்நேலியுவினிடத்தில் வந்து அவனை அழைத்தார்? ஆன்சர் பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில். கொஸ்டின் நம்பர் 8, ஆண்டவரே என்ன என்றான் யார் யாரிடம் கூறியது? ஆண்டவரே என்ன என்றான் யார் யாரிடம் கூறியது? ஆன்சர் கொர்நேலியு தேவனுடைய தூதனிடம் கேட்டது. கொர்நேலியு தேவனுடைய தூதனிடம் கேட்டது. கொஸ்டின் நம்பர் 9, கொர்நேலியுடன் உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து எட்டியிருக்கிறது என்று கூறியது யார்? கொர்நேலியுடன் உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து எட்டியிருக்கிறது என்று கூறியது யார்? ஆன்சர் தேவனுடைய தூதன். தேவனுடைய தூதன். கொஸ்டின் நம்பர் 10, தேவதூதன் கொர்நேலியுடன் எந்த பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி சீமோனை அழைக்க சொன்னார்? தேவதூதன் கொர்நேலியுடன் எந்த பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி சீமோனை அழைக்க சொன்னார்? ஆன்சர் யோப்பா. யோப்பா. கொஸ்டின் நம்பர் 11, பேதுருவின் மறுபெயர் என்ன? பேதுருவின் மறுபெயர் என்ன? ஆன்சர் சீமோன். சீமோன். கொஸ்டின் நம்பர் 12, பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோன் எங்கு தங்கியிருக்கிறான்? பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோன் எங்கு தங்கியிருக்கிறான்? ஆன்சர் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில். தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில். கொஸ்டின் நம்பர் 13, சீமோனுடைய வீடு எங்கு இருக்கிறது? சீமோனுடைய வீடு எங்கு இருக்கிறது? ஆன்சர் கடலோரத்தில். கடலோரத்தில். கொஸ்டின் நம்பர் 14, கொர்நேலியு செய்ய வேண்டியதை யார் அவனுக்கு சொல்லுவான் என்று தூதன் கூறினான்?
கொர்நேலியு செய்ய வேண்டியதை யார் அவனுக்கு சொல்லுவான் என்று தூதன் கூறினான். ஆன்சர் பேதுரு. பேதுரு. Question number 15. கொர்நேலியு எவர்களை யோப்பா பட்டணத்திற்கு அனுப்பினான்? கொர்நேலியு எவர்களை யோப்பா பட்டணத்திற்கு அனுப்பினான்? ஆன்சர் தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவ பக்தியுள்ள ஒருவனையும். தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவ பக்தியுள்ள ஒருவனையும். Question number 16. கொர்நேலியு அனுப்பியவர்கள் பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு எந்த மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான்? கொர்நேலியு அனுப்பியவர்கள் பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு எந்த மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான்? ஆன்சர் 6ஆம் மணி நேரத்தில். 6ஆம் மணி நேரத்தில். Question number 17. மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்து ஆயத்தம் பண்ணுகையில் ஞான திருஷ்டி அடைந்தது யார்? மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்து ஆயத்தம் பண்ணுகையில் ஞான திருஷ்டி அடைந்தது யார்? ஆன்சர் பேதுரு. பேதுரு. Question number 18. பேதுரு கண்ட தரிசனம் என்ன? பேதுரு கண்ட தரிசனம் என்ன? வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒருவிதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியிலுள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒருவிதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். Question number 19. எழுந்திரு அடித்து புசி என்ற சத்தம் யாருக்கு உண்டாயிற்று? எழுந்திரு அடித்து புசி என்ற சத்தம் யாருக்கு உண்டாயிற்று? ஆன்சர் பேதுருவுக்கு. பேதுருவுக்கு. Question number 20. தீட்டும் அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றது யார்? தீட்டும் அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றது யார்? ஆன்சர் பேதுரு. பேதுரு. Question number 21. பேதுருவுக்கு 2ஆம் தரம் உண்டான சத்தம் எது? பேதுருவுக்கு 2ஆம் தரம் உண்டான சத்தம் எது? ஆன்சர் தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே. தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே. Question number 22. 3 தரம் சம்பவித்த பின்பு அந்த கூடு திரும்ப டேஷ் எடுத்துக்கொள்ளப்பட்டது. 3 தரம் சம்பவித்த பின்பு அந்த கூடு திரும்ப டேஷ் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆன்சர் வானத்திற்கு. வானத்திற்கு. Question number 23. தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்பட்டது யார்? தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்பட்டது யார்? ஆன்சர் பேதுரு. பேதுரு. Question number 24. சீமோனுடைய வீட்டை விசாரித்து கொண்டு வாசற்படியிலே வந்து நின்றவர்கள் யார்? சீமோனுடைய வீட்டை விசாரித்து கொண்டு வாசற்படியிலே வந்து நின்றவர்கள் யார்? ஆன்சர் கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள். கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள். Question number 25. பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோன் இங்கே தங்கியிருக்கிறாரா என்று கேட்டது யார்? பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோன் இங்கே தங்கியிருக்கிறாரா என்று கேட்டது யார்? ஆன்சர் கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள்.
கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள். Question number 26. 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள் என்று பேதுருவை பார்த்து கூறியது யார்? 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள் என்று பேதுருவை பார்த்து கூறியது யார்? ஆன்சர் ஆவியானவர். ஆவியானவர். Question number 27. நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ என்று யார் யாரிடம் கூறியது? நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ என்று யார் யாரிடம் கூறியது? ஆன்சர் ஆவியானவர் பேதுருவிடம் கூறியது. ஆவியானவர் பேதுருவிடம் கூறியது. Question number 28. நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்று பேதுரு எவர்களை பார்த்து கூறினார்? நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்று பேதுரு எவர்களை பார்த்து கூறினார்? ஆன்சர் கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்களை பார்த்து. கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்களை பார்த்து. Question number 29. நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவரென்று சாட்சி பெற்றவருமாய் காணப்பட்டது யார்? நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவரென்று சாட்சி பெற்றவருமாய் காணப்பட்டது யார்? ஆன்சர் கொர்நேலியு. கொர்நேலியு. Question number 30. பேதுருவால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவ எத்தனமாய் கட்டளை பெற்றது யார்? பேதுருவால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவ எத்தனமாய் கட்டளை பெற்றது யார்? ஆன்சர் கொர்நேலியு. கொர்நேலியு. Question number 31. பேதுரு அந்த மனுஷர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு என்ன செய்தார்? பேதுரு அந்த மனுஷர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு என்ன செய்தார்? ஆன்சர் உபசாரம் செய்தார். உபசாரம் செய்தார். Question number 32. பேதுருவோடு கூட கொர்நேலியுவின் வீட்டிற்கு போனவர்கள் யார்? பேதுருவோடு கூட கொர்நேலியுவின் வீட்டிற்கு போனவர்கள் யார்? ஆன்சர் யோப்பா பட்டணத்தாராகிய சகோதரரில் சிலர். யோப்பா பட்டணத்தாராகிய சகோதரரில் சிலர். உங்களுக்கான இன்றைய கேள்வி, தபீத்தாள் என்பதற்கு கிரேக்கு பாஷையிலே என்ன அர்த்தம்? தபீத்தாள் என்பதற்கு கிரேக்கு பாஷையிலே என்ன அர்த்தம்? இதற்கான விடை தெரிந்தவர்கள் கீழ்காணும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மூலம் சென்ட் பண்ணவும். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.